இப்போதான்டா பிக் பாஸ் வீலுக்கு ஒரு கலையே கட்டியிருக்குங்க. அதாங்க அந்த பொம்மை டாஸ்க் இருக்குல்ல, அந்த பொம்மை டாஸ்க் வந்ததுக்கு அப்புறம் தான் கிட்டத்தட்ட 3-4 சம்பவம் நடந்து போச்சு. அதாங்க ஃபைட்டு. இந்த பொம்மை டாஸ்க்ல தர்சியா பொம்மைய ரஞ்சித் வச்சுக்கிட்டாங்க. அதனால தர்சிகா சௌந்தர்யா பொம்மையா வச்சுக்கிட்டாங்க. இப்படி பண்ணும்போது ரஞ்சித்திட்ட பொம்மை வந்ததே ஜாக்லின் கைமாத்தி விட்டதுனால அதனால அந்த ரூல்ஸ் தப்பு அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள பயங்கர சண்டை. அதுல தர்சிகா பயங்கரமா கொந்தளிச்சாங்க. அதுக்கு ஏத்தாப்புல ஜாக்லின் சண்டை போட்டாங்க. அப்புறம் பிக் பாஸே பார்த்தாரு, சரி இது சரிபட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டையெல்லாம் கலைங்க, முதர்ந்து இனிமேல் விளாடணும் அப்படின்ட்டு அந்த ரவுண்டை கேன்சல் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட்ல இருந்து வச்சுட்டாங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வைக்கையிலேயே யார் வெளியே போனா அப்படின்னம்னா சௌந்தர்யா தான். அவங்களை வெளியேற்றினது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பவித்ரா தான். காரணம் என்ன அப்படின்னம்னா பவித்ரா 2 பொம்மையை பிடிச்சு வச்சுக்கிட்டாங்க. பிடிச்சு வச்சுட்டு இருக்கல சிவகுமார் தேடிக்கி இருந்தாரு. ஏன்னா சிவகுமார் டீம்ல தான் சௌந்தர்யா இருக்கனால சௌந்தர்யா பொம்மையை சிவகுமார் தான் காப்பாற்றணும். அவர் எப்படி தேடினாரு தெரியல, கடைசியில பொம்மையை தேடிக்கிட்டே இருந்தாரு. பவித்ரா 2 பொம்மையை வச்சிருந்துட்டு சௌந்தர்யா பொம்மையை கடைசி கீழே போட்டு தாம் பொம்மையை அன்சிதாட்ட கொடுத்து இவங்களும் ஒரு பொம்மையை சேவ் பண்ணிட்டாங்க. இதனால சௌந்தர்யா அவ்வளவு டீம் பிளான் பண்ணியும் கடைசியில வெளியே போயிட்டாங்க. அடுத்து செகண்ட் ரவுண்டு யார் வெளியே போனா பாத்தீங்கன்னா ராணவ். அதுக்கும் காரணம் பவித்ரா தான். என்ன அப்படின்னா ராணவ் தேடிக்கிட்டே இருந்தாரு, ஒரு பொம்மை எடுத்துட்டு வேகமா வைக்க போயிட்டாப்ல. ஆனா கடைசியில தான் தெரிஞ்சது ராணவ் என்ன பண்ணாரு, பவித்ரா பொம்மையை கிடைச்சது அதை போய் வேகமா உள்ளுக்கு போய் வச்சிருக்கணும், இல்லைன்னா ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கணும், என் பொம்மை போகணும் அப்படின்ட்டு. இவர் என்ன பண்ணிட்டு பவித்ரா அந்த இருக்கு உன் பொம்மை அப்படின்னு உடனே பவித்ரா என்ன பண்ணாங்க, அவங்க பொம்மையை வாங்கி வேற யார்கிட்டயும் கொடுத்து காப்பாத்திட்டாங்க. கடைசி ராணவ பொம்மை பவித்ரா கையில வச்சிருந்தாங்க, அதை தூக்கி உள்ளுக்கு போட்டு வெளியே போயிட்டாரு. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல சௌந்தர்யா வெளியே போயிட்டாங்க, செகண்ட் ரவுண்ட்ல ராணவ வெளியே போயிட்டாங்க. இப்ப அடுத்த 3வது ரவுண்ட்ல இந்த மாதிரி போனாங்க. இந்த மாதிரி போகையில ஜெஃப்ரி ஒரு வேலையை செஞ்சு போட்டான். என்ன அப்படின்னா மஞ்சரி பொம்மையை நல்லா பிடிச்சு வச்சுக்கிட்டான். கடைசியில் அதை ரிலீஸ் பண்ணிட்டான். அதை அன்சிதா எடுத்துக்கிட்டாங்க. மஞ்சரி என்ன பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜாக்லின் பொம்மையும் பவித்ரா பொம்மையும் எடுத்திருந்தாங்க. அதுக்கு பவித்ரா பொம்மையை ஆனந்திட்ட கொடுத்து உள்ளுக்கு வைக்க சொல்லிட்டாங்க. கடைசி ஜாக்லின் பொம்மையை மஞ்சரி வச்சுக்கிட்டாங்க. ஜாக்லின் என்ன பண்ணா அப்படின்னு பாத்தீங்கன்னா தீபக் பொம்மையை எடுத்து வச்சுக்கிட்டு என் பொம்மை உள்ளுக்கு போனா தான் நான் தீபக் பொம்மையை ரிலீஸ் பண்ணுவேன் அப்படின்ட்டு கடைசி 3 பேரும் ஸ்டாண்ட் பண்ணி நின்னுட்டாங்க. அப்படி நிக்கல மஞ்சரிக்கும் ஜாக்லினுக்கும் சண்டை வந்தது. அதனால சௌந்தர்யாவுக்கும் மஞ்சரிக்கும் சண்டை வந்ததுதான் ஹைலைட். என்ன அப்படின்னா மஞ்சரி என்ன சொன்னாங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் பொம்மையை உள்ளுக்கு நான் பிடிச்சே வைக்கல அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, ஆமா நான் ஹோல்ட் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சௌந்தர்யா இதை பார்த்துட்டு என்ன இப்படி பொய்யா சொல்லிக்கிட்டு இருக்க, மாத்தி மாத்தி பேசுற அப்படின்னு சௌந்தர்யா கொந்தளிச்சாங்க. அதை பார்த்து மஞ்சரி நீ ஏன் இப்ப கத்துற, வாயை மூடிக்கிட்டு அமைதியா இரு, வெளியே போ. அங்க போனவனே சௌந்தர்யாவும் திரும்ப மஞ்சரியை பார்த்து நல்லா குடு கொடுத்து விட்டாங்க. நீ வாயை மூடு, இது பிக் பாஸ் வீடு, எங்க அப்பா பேக்கரிலாம் கலாச்சல, உனக்கு என்ன தெரியும் அப்படின்ட்டு சௌந்தர்யாவும் கத்தி விட்டாங்க. இப்ப என்ன நடந்திருக்கு அப்படின்னா அன்சிதா மஞ்சரி பொம்மையை பிடிச்சுக்கிட்டாங்க, மஞ்சரி ஜாக்லின் பொம்மையை பிடிச்சுக்கிட்டாங்க, ஜாக்லின் தீபக் பொம்மையை பிடிச்சிட்டாங்க. இந்த 3 பேர்ல யாராவது 2 பேர் உள்ளுக்கு வைக்கணும், ஒருத்தர் ஹோல்ட் பண்ணிக்கிறாங்க, அந்த பொம்மை வெளியே போயிடும். இது ஒரே சண்டைக்கடா தாங்க இருக்கு.